சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட குழம்பு விட்டுக்கலாம். ஓகே, சோறு வந்து நல்லா சூடா இருக்குது. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு, அப்புறம் வந்து இந்த பாலக்கீரை இருக்குல்ல, இந்த பாலக்கீரையோட ஒரு கூட்டு, பருப்பு கூட்டு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். ஸோ பூண்டு குழம்பு வந்து ட்ரெடிஷ்னலாக உள்ள ஒரு குழம்பு. சரி, நான் இப்போ அந்த கீரையை வந்து நறுக்கிறேன். நல்ல பச்சை பச்சையில் இருக்கக்கூடிய கீரை, நல்லா கத்தி பட்ட உடனே நல்லா பளபளன்னு உள்ளே போயிடுச்சு. ஸோ நல்ல கீரை, பசுமையான கீரை. ஸோ இதை வந்து நான் பொடிசாக நறுக்கிக்கிறேன். பொடிசாக நறுக்கிட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம், தக்காளி, சிறுபருப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தப்பொடி, உப்பு நார்மலாக போடுற மாதிரி போட்டு சிம்பிளாக வந்து ஒரு கீரை கூட்டு பூண்டு குழம்பு. இது ரெண்டுக்கும் நல்ல ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நான் பூண்டு குழம்பு வந்து ரொம்ப நாள் கழித்து பண்ணுறேன். ஏன்னா பூண்டு வந்து உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமாக வைக்க போகிறேன் பூண்டு குழம்பை. முழு பூண்டை போடாமல் கொஞ்சம் வெங்காயமும் பூண்டும் அரைச்சி அதையும் கொஞ்சம் போட்டுட்டு பாதி பூண்டை வந்து நம்ம வந்து அப்படி முழுசாக போட்டுற போகிறோம். பாதி பூண்டு அரைச்சி பாதி பூண்டு முழுசாக. ஸோ அதான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ கீரையை வந்து நல்லா வெட்டியாச்சு. நல்ல பசுமையான கீரை. நான் அந்த வெங்காயம் எல்லாம் வெட்டிட்டு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் கூப்பிடுறேன். ஸோ சட்டி வந்து காய வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே கடலெண்ணெய் தான், என்கிட்ட கடலெண்ணெய் தான் இருக்குது. ஆக்சுவலாக பூண்டு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணல. இப்போ இந்த கீரை கூட்டுக்காண்டி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சிறுபருப்பு போட்டிருந்தேன். இது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா வறுப்பட்ட உடனே நம்ம வந்து இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன். ஸோ இந்த காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் போட்டுடலாம். காஞ்ச மிளகா போட்டால் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். ஸோ காஞ்ச மிளகாவும் போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை மிளகா கூட நம்ம போடலாம் இதுக்கு. ஸோ பச்சை மிளகா அதுவும் போட்டேன். ஏன் காஞ்ச மிளகா பச்சை மிளகா ரெண்டும் போடுறோன்னா கொஞ்சம் காரமும் இருக்கும், அதே சமயத்தில் இந்த சிகப்பு மிளகாயில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் போட்டிருக்கோம். ஸோ இதை போட்டாச்சு. இப்போ வந்து ஆனியன் போடுறோம். நம்ம இந்த கீரை வந்து ரெடியாகிற சமயத்தில் நம்ம வந்து பூண்டுக்குள்ள குழம்புக்குள்ளது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணிவிட்டு சோறு ஒரு பக்கம் வச்சு முடிச்சிடலாம். ஈஸியான சமையல், ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த கீரைலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு கொஞ்சோண்டு ஜீரகமும் போடுவோம். ஏன்னா ஜீரகம் போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். ஜீரகம் லாஸ்ட்டில் நம்ம வந்து தேங்காய் வேற போட வேண்டியது இருக்குது. அது லாஸ்ட் ஸ்டேஜ். நல்லா வேகட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். ஏன்னா தக்காளி தான் வந்து மெயினாக வந்து வேகிறதுல கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி போடலாம். கொத்தமல்லி, அப்புறம் லைட்டாக மிளகாத்தப்பொடி. நம்ம திரும்பவும் பின்னாடி வந்து மிளகாப்பொடி காணலன்னு நம்ம போட்டுக்கலாம். இது எப்படினாலும் நீங்கள் செய்யலாம். கீரை போட்டு வதக்கிட்டு கூட செய்யலாம்.
ஸோ நல்லா கொஞ்சம் வசங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கீரையை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கீரையை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். இது வந்து பாலக்கீரை. கீரை வந்து நிறைய இருக்கான்னு நினைக்க வேண்டாம், அது கொஞ்ச நேரத்தில் வசங்கி கீழே போயிடும். அதுதான் வந்து கீரை. நான் வாங்கியிருக்கிறது வந்து இது வந்து ஒரு 20 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 20 ரூபாய்க்கு இல்லை, ஒரு 10 ரூபாய்க்கு தான் இருக்கும். லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இலை பார்த்தா பெரிய பெரிய இலையாக இருந்தது, எல்லாமே சுருங்கிருச்சு. அவ்வளோதான். இந்த கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பசுப்பமாக ஆயிரும் இலை. ஸோ அப்போ வந்து கீரை வந்து ரொம்ப சின்னதாக ஆயிரும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போட்டோமோ அதில் 3ல் 1 பங்கு ஆயிரும் கீரை. 3ல் 1 பங்கு என்ன, 4ல் 1 பங்கு, 5ல் 1 பங்கு மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப சுருங்கிரும். ஸோ இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து தண்ணி எல்லாமே வத்திருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து கொஞ்சம் சிறுபருப்பு வச்சுருக்குறோம், கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த சிறுபருப்பை வந்து இதில் போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம மஞ்சப்பொடி போடலாம். மஞ்சப்பொடி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படி இந்த மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் வேகட்டும். இதில் வந்து தேங்காய், தக்காளி, மிளகாய், வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பூண்டு மெயினாக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ இதில் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு இதை வச்சு குழம்பு வைக்க வேண்டியதான். வேறு எதுவுமே இல்லை. சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஈஸியாக வந்து எல்லா பேச்சுலர்ஸும் செஞ்சிடலாம். நம்ம வந்து ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி. சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் காய்கறி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், பூண்டு, தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி, பூண்டு, வெங்காயம், ஜீரகம் இது எல்லாமே இருக்குது, தேங்காய் இதெல்லாம் போட்டது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கத்தில் வந்து கீரை வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ஒரு வித்தின் 1 ஹவருக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் படப்படன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஓகே தான், நம்ம எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். ஆனால் நான் வந்து ரெடியாக இல்லை, இப்போ தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணுறது ஈஸி, ஆனால் சமையல் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு க்ளீன் பண்ணுற விஷயம் இருக்குது அப்பப்பா, அதுதான் பெரிய வேலை. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நம்ம வந்து வெந்தயம் போடலாம். நான் வந்து கடுகு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் போட மாட்டேன், சரி இருந்தாலும் லைட்டாக இன்னைக்கு போட்டுக்கலாம். கடுகு வந்து லைட்டாக போட்டுக்குவோம், ரொம்ப இல்லை, லைட்டாக. ஸோ கடுகு போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து இதான பிறகு நம்ம வெந்தயம் போடணும், உடனே போட்டுறக்கூடாது. ஸோ கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் போட்ட உடனே கருகிடக்கூடாது, நம்ம உடனே வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கிடுவோம், கருகிடக்கூடாது. கருகிட்டுனா கசக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மிளகாய் வச்சுருக்கிறேன், 2 போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு போடலாம். பூண்டு நம்ம ஏற்கனவே அரைச்சியும் வச்சுருக்கோம். இது வந்து முழு பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ முழு பூண்டையும் போட்டாச்சு. முழு பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம். இதில் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி போட்டிருக்கு. அது என்ன வீடியோ ஆஃப் ஆகிட்டா என்னன்னு தெரில. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மிளகாய் பொடி போட்டிருக்கோம், கொஞ்சோண்டு மல்லிப்பொடி கூட போட்டுக்கலாம்.
கொஞ்சோண்டு மல்லிப்பொடி, அவ்வளோதான். இது நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டியதான். புளியை கரைச்சி ஊற்றிட்டு இது பண்ணிட வேண்டியதான், ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து கீரை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுங்க. கீரை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரையை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு வந்து தேங்காய் மட்டும்தான் போடணும். தேங்காய் அரைச்சி நான் போடுவேன். நம்ம இது வந்து ஒரு லாஸ்ட்டாக நம்ம புளி மட்டும்தான் கரைச்சி விடணும். இந்த உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம வேக விட்டுறலாம். எல்லா மசாலாலாம் வெந்து உருளைக்கிழங்குலாம் வேகட்டும். நான் ஏன் உருளைக்கிழங்கு போட்டேன்னா ஒரு காயும் நமக்கு இருந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கீரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் வந்து அரைச்சி போட்டு அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்துடும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து நிறைய காய்கறி எதுவும் போடல. உருளைக்கிழங்கு வந்து சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டேஜ். நமக்கு வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் ஒரு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரைட் டைம். நம்ம வந்து புளி வந்து கொஞ்சம் கரைச்சி விடலாம். புளியை கரைச்சி விட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வந்து சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். நாளைக்கு பழையதும் இதிலேயே வைக்க போகிறேன். அதனால் வந்து சோறு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து வடிக்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் குழம்பு வச்சுருக்குறோம். இது நல்லா வேகட்டும். ஸோ சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து அப்பளத்தை வந்து சுட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து கீரை பொரியல். கீரை வந்து நல்ல சிறுபருப்பெல்லாம் போட்டு நல்லா அழகாக நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இதுதான் குழம்பு, இரத்த குழம்பு, பூண்டு குழம்பு. ஸோ செம ஜோராக இருக்குது பூண்டு குழம்பு. ஸோ பூண்டு குழம்புக்கு இதே யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை பாருங்கள் பூண்டு குழம்பு வந்து எப்படி இருக்குது, நல்லா வத்தி அழகா. நான் இதுக்கு வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. தயிர் வேற இருக்குது. இது வந்து ரைஸ் சூடாக இருக்குது. ரைஸு வா சரியானபடிக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய நம்ம வந்து தனித்தனியாக ஆப்ப போட முடியாது. ஓகே, ஸோ இந்த சோறை வந்து எடுத்து இதில் போடுங்க. சோறை வந்து நல்லா எடுத்து, நல்ல சோறு அழகாக பருவமாக வெந்துருச்சு, நல்லா அழகாக வெந்திருக்குது. ஸோ இதை வந்து நல்லா சாப்பிடுவோம். தீர்க்கமான ஒரு சாப்பாடாக இருக்கட்டும். ஏன்னா நல்லா சாப்பிடணும். நல்ல சமையல் அமைஞ்சிருச்சுன்னா சாப்பாடும் அமைஞ்சிடும். ஸோ இதை போட்டாச்சு, சோறு போட்டாச்சு. இப்போ குழம்புக்கு வருவோம். உப்பு காணுமா என்னன்னு தெரில, காணதான் செய்யும் உப்பு. ஸோ இது போட்டாச்சு. இது கீரை சாப்பிட வேண்டியதான். அப்படி இருக்குண்ணே.
கொஞ்சம் கூட குழம்பு போட்டுக்கலாம். ஓகே, சோறு வந்து நல்ல சூடாக இருக்குது. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். அப்போ இன்னைக்கு வந்து பூண்டு குழம்பு வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அரைச்சி விட்டு பண்ணியிருக்கேன். பூண்டு குழம்பு வந்து நம்ம சாப்பிடணும். வாரத்தில் ஒரு நாளாவது பூண்டு குழம்பு சாப்பிட்டா நமக்கு வந்து நிறைய உடல்ல உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். முதல்ல வந்து இந்த வாயு பிரச்சனை, எரிச்சல் இதெல்லாமே தீரும். பூண்டு குழம்பு வந்து கட்டாயம் எல்லாரும் சாப்பிடணும், வாரத்துல ஒரு நாள். அருமையா இருக்குது. கொஞ்சம் புளிப்பா இருக்குது, தூக்கலா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி குழம்பு சூப்பர். சரி நண்பர்களே, உங்களை எல்லாருக்குமே வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களுக்கு அடுத்த ரெசிபியில் உங்கள் அருமையான ஒரு வீடியோவோட, உங்கள் அருமையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் வந்து மாணிக் ஃபுட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.